நேற்று சினிமாலேருந்து வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி துணை முதலமைச்சர் ஆனாங்கிறது திரு உதயநிதியை சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறீங்க. வேறு யார் சார்? பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு. உதயநிதி தானே சார்? பவன் கல்யாண் இந்த இண்டஸ்ட்ரியில் வராரு, சினிமா இண்டஸ்ட்ரி. அவர் என்ன பதவியில் இருக்கிறாரு? துணை முதலமைச்சர். இப்போ நீங்கள் பெரிய வட மாவட்டங்களில் திமுக விழக்கூடிய 60% வாக்குகள் விசிகாவோட வாக்குகள் ரொம்ப பிரமாதம். நீங்கள் தனியார் எவ்வளோ சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் தனியார் ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். சரி, உங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டே என்ன? ஆதவர்ஜனாக்கு தெரிய வேண்டியது அதுதான். துணை முதலமைச்சர் பதவி எதுக்கு நீங்க கேட்குறீங்க? முதலமைச்சர் பதவி வாங்கிக்கங்கன்ற சீமான் துணை முதலமைச்சர் பதவி கேட்கிறாரா? இதுதான் விசிக திருமாவளவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டே வர. பிஜேபி பாருங்க, தனிப்பெரும்பான்மை அவங்களே ஆட்சியில் இருந்தா கூட கூட்டணி கட்சிகளுக்கு அரவணைச்சு போறாங்க. பிஜேபி கூட்டணி போயிருங்க, பிஜேபி கூட்டணி போயிருங்க. அவ்வளவு அரவணைக்கிறாங்க. திமுக அரவணைக்க மாட்டுது, பிஜேபி அரவணைக்குது. போயிட வேண்டியதானே. சொல்றாரு பிஜேபி கொள்கைகளை மறுபரிசீலனை செய்தா கொள்கைக்கும் இந்த கூட்டணிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கும் சொல்ல சொல்லு. காங்கிரஸுக்கு இவருக்கு என்ன கொள்கையில் உடன்பாடு இருக்குன்னு சொல்ல. நான் முதல்ல இப்படிலாம் நினைச்சிருந்தேன். ராகுல் காந்தி அவர்கள் இந்திய அரசுக்கு எதிராக தான் பேசுறாரு. அப்புறம் இப்ப போயினாதுன்னு அவர் இந்தியாவுக்கு எதிராகவே பேசுறாருங்கிற சிந்தனை எனக்கு வந்து உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் பெருசா மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக திரு நரேந்திர மோடி வளர்ந்துகிட்டே போறார். அவருடைய குரோத் ரேஷியோ வந்து கூடிக்கிட்டே போகுது. அது அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய ஸ்டேச்சரை கூட்டிக்கிட்டே போறாரு, இந்தியாவுடைய ஸ்டேச்சரை கூட்டிகிட்டே போறாரு. அது கைது பண்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு பாக்குறேன். அதே மாதிரி தான் திரு மோகன் வந்து ஏதாவது பேச எனக்கு தெரியல, நான் பார்க்கல. அவர் ஏதாவது வந்து மோசமா பேசியிருந்தாரு, இக்னோர் விடப்பா. அதே நான் விஷ்ணுவுக்கு அதே தான் சொன்னேன். மகாவிஷ்ணுங்கிற கைது பண்ணப்பட்டது அதான் சொன்னேன். இதுல பிடிச்சி உள்ள வைக்கிற அளவுக்கு அங்க என்ன இருக்குங்க? இல்ல அட்லீஸ்ட் ஒரு வழக்கு போடலாம், புகார் கொடுக்கலாம். வழக்கு கட்டாயம் போடணும். ரெண்டாம் இடத்திற்கோ ஒரு 7ஆம் இடத்திற்கோ செவ்வாயோ சுக்கிரனுக்கோ இல்ல 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதிக்கோ குருவின் பார்வை கோச்சாரத்தில் படும் பொழுது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேச தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, விசிகானுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவர்ஜன் அவர்களுடைய இன்டர்வியூ, தந்தி டிவி இன்டர்வியூ தான் வைரலாக போயிட்டுருக்கு. அதில் அவர் திமுகவை தாக்கி பேசுறதாக சோஷியல் மீடியாவில் ஒரு கருத்து பரவிட்டு இருக்கு. திமுக விசிகா இடையிலே விரிசல்னு இப்போ இல்லை சார், ஒரு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு? நேற்றுக்கு சினிமாலேருந்து வந்தவங்களாம் துணை முதல் ஆகும்போது திருமாவளவர்களுக்கு என்ன குறைச்சல் என்று சொல்லியிருக்காங்க. இந்த முதற்கிழமை உங்களுடைய பார்வை என்ன சார்? நேற்று சினிமாலேருந்து வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆனாங்கிறது திரு உதயநிதியை சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறீங்க. வேற யார் சார்? பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு. உதயநிதி தானே சார்? பவன் கல்யாண் இந்த இண்டஸ்ட்ரியில் வராரு, சினிமா இண்டஸ்ட்ரி. அவர் என்ன பதவியில் இருக்கிறாரு? துணை முதலமைச்சர். நீங்க ஆசைப்படுறாங்க, ஆயிட்டாருன்னு சொல்ல ஆசைப்படுறாங்க. அதான் நீங்க அப்படி இருங்க. அது போக திரு உதயநிதி அவர்களை நீங்க வந்து சினிமாக்காரன்னு அடையாளப்படுத்த முடியாது. அவர் சினிமாவில் ஸ்டாராக இருந்ததில்லை. அவரே ஒரு பேட்டியில் நாங்களே கஷ்டப்பட்டு படத்தை ஓட்டுறோம்னார். இது அவர் சொன்ன வார்த்தை, புரியுங்களா? அப்போ நீங்கள் அமைச்சர் ஆகிட்டீங்கன்னு அப்புறம் சினிமாவை யார் காப்பாற்றுறது அப்படின்னு பயங்கரமாக சிரிச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை இது. சும்மா இருக்கு, நாங்களே கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஹீ இஸ் நாட் நோன் ஆஸ் அன் ஆக்டர். சரிங்களா? அவர் வந்து படம் நிறையா பண்ணியிருக்காரு. அவர் வந்து நடிகர் உதயநிதி அப்படின்னு அவர் கிடையாது. அவர் அரசியல் தான் அவருடைய அடிப்படை. அது வந்து அவங்க அப்பா அவங்க தாத்தா அந்த பரம்பரை தான் அவருடைய மெயின் பலம். அவருடைய அடையாளம் என்ன? உதயநிதி ஸ்டாலின்ங்கிறது தானே. ஸோ அதில் வந்து குழப்பம் இல்லை. காரணம் எப்படி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வாரிசு அரசியலில் சேர்க்க முடியாதோ, புரியுங்களா? வாரிசு அரசியலுங்கிற விமர்சனம் மற்றவங்களுக்கு பொருந்தும், ஸ்டாலினுக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னா அவர் சின்ன வயசுலேருந்து அரசியலில் இருக்கிறார், ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கார். எம்ஜிஆர் வச்சு 100 கூட்டம் போட்டிருக்காரு, அண்ணாவுடைய கூட்டங்களுக்கு ஓடி இருக்காரு. இப்படி பின்னாடி பாலிடிக்ஸ் பண்ணவர் அவர் பையனாக இருந்தாருங்கிற ஒரு காரணத்துக்காக வாரிசுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பிஜேபி என்ன ரெவல்யூஷன் தராங்கன்னா, எங்க கட்சியிலுமே வாரிசு அரசியல் இருக்கு, ஆனால் ஒரு குடும்பம் மட்டுமே ஒரு கட்சியை கண்ட்ரோல் பண்ணும்போது அது வாரிசு. தலைவர் பதவிக்கு போகிறது வேற, நான் வந்து வாரிசு அரசியல் அடுத்த ஆளுங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் பதவிக்கு போகிறது வேறு, அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து கட்சியில் கொண்டு வரணுமா, ஆட்சியில் கொண்டு வரணுமா, துணை முதலமைச்சர், அது செப்பரேட் கேம் வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்ல வர வந்து திரு உதயநிதியுடைய அடையாளம் நடிப்பு இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது உதயநிதி வந்து ஆஹா அவர் கமல்ஹாசன் ஆச்சே, அவருக்கு ரஜினிகாந்த் ஆச்சு, அந்த கணக்கு கிடையாது. அவர் வந்து ஒரு சினிமா வந்து ஒரு டூலாக பயன்படுத்திட்டாங்க டு ரீச் த மாஸ். அது வெகு மக்கள்கிட்ட சென்றடைகிறக்காக பயன்படுத்துறது. இதே போல் அவங்க அப்பாவே வந்து திரு ஸ்டாலின் அவர்களே வந்து நான் பார்த்து சார் நினைக்கிறேன், அவரோட குறிஞ்சி மலர்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய நாவலை வந்து டிவி சீரியலாக பண்ணவங்க தான். ஸோ மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர அவங்க அடையாளம் அரசியல் தான், அவங்களுடைய மெயின் அரசியல் தான். அப்போ திரு ஆதவர்ஜனா வந்து இவர் தான் சொன்னார்னு அப்படி வச்சுக்க வேண்டியதில்லை. இன்னொன்று வச்சுப்போம். ரெண்டாவது நான் நினைக்கிறது திருமாவளவன் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியே போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறாருன்னு நான் நினைக்கல. நீங்கள் எல்லாரும் முதல்ல அங்கே தான் நிற்பேன், கடைசியில் நான் அங்கே நிற்கல. நீங்கள் பலமுறை நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, அந்த பார்கெனிங்களுடைய அவர் வந்து தன்னுடைய வேல்யூவை கூட்டணிக்குள்ளே அதிகரிச்சதுக்கான வாய்ப்பு. ஒரு 6 சீட்டுன்னு அடைக்க போன மாதிரி அடைச்சிட்டாங்க.
போன முறை எல்லாம் 2021 எல்லாருக்கும் 6 சீட் எல்லா கூட்டணி காங்கிரஸ் தவிர எல்லாரும். அப்போ இந்த முறை அவர் என்ன ட்ரை பண்ணாரு, பாஸ் அவங்க கூட நான் இல்லை, என்னை அந்த லிஸ்ட்டில் சேர்க்காதீங்க, கம்யூனிஸ்ட் வேற நான் வேற, மதிமுக வேற நான் வேற, எனக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் இருக்குன்னு காட்டுறவங்க. அப்போ அவர் ஒரு ஆழம் பார்க்குற முயற்சி தான் மது ஒழிப்பு மாநாடுனார், அவர் ஒரு ஆழம் பார்க்குற முயற்சி தான் ஆட்சியில் பங்கு அப்படின்னார். அப்போ நம்ம மட்டும் பண்ணால் பார்த்தா இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஆழம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஆதவர்ஜனா அந்த மாதிரியான இவங்களே சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் அவர் ஆதவர்ஜனா தந்திட்டியில் பேட்டி கொடுத்த 2வது நாளே வந்து திரு வன்னியரசு வந்து அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். அப்படிலாம் கிடையாது, அவரோட கருத்தை நாங்கள் ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இல்ல ஒரு பக்கம் ஆதவர்ஜனாவை விட்டு பேசிட்டு இன்னொரு பக்கம் இப்படி மருங்க என்று கட்சிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோ? இது வந்து யாரும் சொல்லிலாம் செய்ய மாட்டாங்க, அது அவங்களுக்கே தெரியும். அது ரியாக்ஷன் என்ன வருதுன்னு பார்க்குறக்கா நான் வந்து ரொம்ப திடமாக நம்புகிறேன். திருமாவளவன் வந்து போய் பேட்டி கொடு, கலவரம் வரட்டும் என்னன்னு பார்ப்போம் அப்புறம் சமாளிப்போம்லாம் சொல்லியிருக்க மாட்டார். இப்படி பேட்டி கொடுக்க போகிறதே திருமாவளவன் தெரிஞ்சிருக்குமா தெரியாது, உடனே போயிட்டு வந்து வேணா சொல்லியிருப்பாரா இருக்கும், அது வேற இருக்காது. அதுலேயும் இந்த பாயிண்ட் ஹைலைட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கலாட்டா இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இதே ஆதவர்ஜனா அவர்கள் நீங்கள் பிச்சை போட்டு நாங்கள் இருக்கிற இடத்துல இல்லை, சீட்டு பிச்சையில் நாங்கள் கேட்டு வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்கோம் என்று டேரக்டாக திமுகவுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாரு. அன்னைக்கு ஏன் இது பெருசாக வைரலாகி சண்டையாகலை அப்படின்னா, திருமாவளவன் இப்போ தான் வந்து மாநாடு சொல்கிறாரு, இப்போ தான் வந்து ஆட்சியில் பங்குன்றாரு. அப்போ இந்த இடத்துல இது வரும்போது கொஞ்சம் ஹைலைட் ஆகுது புரியுங்களா. இதே மற்றும் சண்டியர்னு கமல்ஹாசன் படம் எடுத்த போது வந்து டைட்டில் மாற்ற வேண்டியதாக போச்சு. அதே சண்டியர்ங்கிற டைட்டில் ஒரு படமே வந்து ரிலீஸ் ஆகி போயிடுச்சு, யாருக்குமே தெரியாது. அப்போ எப்போ பண்ணுறதுங்கிறது முக்கியம், யார் பண்ணுறதுங்கிறது முக்கியம். அப்போ இதே ஆதவர்ஜனா வந்து அன்னைக்கு நீங்கள் கொடுத்த பேட்டி எடுபடலை, இன்னைக்கு கொடுத்த பேட்டி எடுத்துச்சுன்னா டைமிங் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அப்போ இப்போ திருமாவளவன் இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கனால அந்த நேரத்தில் இவர் சொல்லக்கூடியது வந்து ஓகே திருமா சொல்லி தான் அது நடக்குதோ அப்படின்னு ஒரு பார்வை வந்து எல்லாருக்கும் ஒரு யூகம் வரும். நான் வந்து அவர் இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துருப்பாரு நான் நம்பலை. ஆனால் அவருக்கு தன்னுடைய வேல்யூ ஏற்றிக்கிற முயற்சி இருக்குது, அதில் எந்த குழப்பமும் இல்லை. அது வந்து அவர்களும் மறுக்கலை, ஆமான்றாங்க. இவங்க எல்லாம் சுற்றி அங்கே தான் வர்றாங்க. நாங்கள் நம்பர் 3 பெரிய கட்சி, இப்போ திமுக கூட்டணியில் நம்பர் 1 கட்சி திமுகன்னு எல்லாருக்கும் தெரியும், நம்பர் 2 காங்கிரஸ்னு எல்லாருக்கும் தெரியும், நம்பர் 3 யாருன்னா 15 பேர் நிற்கிறாங்க. நம்பர் 2 காங்கிரஸ்ங்கிறீங்க. பல நாட்களாக சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் பெரிய கட்சியா விசிகா பெரிய கட்சியா, விசிகா தான் பெரிய கட்சி, ஆனா பாருங்க காங்கிரஸ் அதிகமான சீட்டு திமுக ஒதுக்குது, இதுவே தெரியலையா திமுக? அது அண்ணனுடைய பிரில்லியண்டான பாலிடிக்ஸ். அது வந்து குட்டையை வந்து குழப்பி விட்டோம்னா நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் இந்த பக்கம் வந்தால் சந்தோஷம் தானே அப்படிங்கிற ஒரு முயற்சி தானே தவிர அதில் வந்து அவர் அரசியல் கருத்தாளர் கிடையாது, அவர் ஒரு அரசியல்வாதி. நான் வெளியிலேருந்து சொல்றதுக்கும் அண்ணன் சொல்றதுக்கும், அண்ணன் வந்து ஒரு கல்லை விட்டு எறிகிறார், அது வந்து ஒரு கூட்ட குழம்பு, ஒரு நல்ல மீன் பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு கணத்தான் வச்சுக்கோங்க. அது பெரிய கட்சியா சின்ன கட்சியா நீங்க நிக்க வேண்டியதானே. காங்கிரஸ் கட்சி 2014 தனித்து நின்று தனக்கு காட்டியிருக்கு சரிங்களா. இவங்க வந்து கூட்டணியோட சேர்ந்தே 5% தான் மொத்தமாக வாங்கியிருக்காங்க மக்கள் நல கூட்டணி. அப்போ வந்து 1% ஓட்டு தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து செக்யூர் பண்ணாங்க, 25 எம்எல்ஏ சீட்டு நின்னாங்க சரிங்களா. அப்போ நம்ம வந்து ட்ராக் ரெக்கார்டை வச்சு தான் ஒரு ஆள் சொல்ல முடியும். நம்ம நீங்க இந்த கட்சி ஆட்சி பிடிக்குமான்னு எப்படி சொல்ல முடியும், உங்க ட்ராக் ரெக்கார்டை பார்த்தா. இவர் என்ன சொல்றாரு, ஆதவர்ஜனா என்ன சொல்றாருன்னா, அந்த பேட்டியிலேயே வட மாவட்டங்களில் திமுக விழக்கூடிய 60% வாக்குகள் விசிகாவோட வாக்குகள் ரொம்ப பிரமாதம். நீங்க தனியார் எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க தனியார் ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. சரி உங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டே என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கு, திமுக கூட்டணியில் இருந்திருக்கு, மக்கள் நல கூட்டணி அமைச்சிருக்கு, எல்லாத்தையும் போயிருக்கீங்களா? நீங்கள் அந்த பாமக மாதிரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? பாமக தனியாக நின்று ஜெயிச்சிருக்கு, பாமக அதிமுக கூட்டணியிலிருந்து வலுவாக ஜெயிச்சிருக்கு, பாமக இவங்களுடைய திமுக கூட்டணி வலுவாக ஜெயிச்சிருக்கு. நீங்கள் எவ்வளோ வலுவாக ஜெயிச்சிருக்கீங்க? உங்களுடைய பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டே இதுதான். 2021 6க்கு 4 2க்கு 2 24 வந்து பார்லிமென்ட் பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டே வந்து இவங்களுக்கு வந்து இப்போதான் புரியுங்களா. இதுக்கு முன்னாடி எப்போ இவ்வளோ ரேட் இருந்திருக்கு? ஜெயலலிதா 9 சீட் கொடுத்தாங்க முதல்ல சேர்க்கும்போது, எத்தனை ஜெயிச்சாங்க உங்களுக்கு தெரியுங்களா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே திமுக கலைஞர் இருக்கும்போது அவங்க கூட்டணியில் தான் இருந்தாங்க. என்ன ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு? அப்போ சீட்டு நிறைய வாங்குவாங்க, அதே மாதிரி இப்போ தான் வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ தான் இந்த எலெக்ஷன் தான் 19, 21, 24. அப்போ அவங்க கூட்டுறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து 60% வாக்கு திமுகவுக்கே எங்கள் வாக்கு தான் பிரமாதம். நீங்கள் தனியாக ஆட்சிக்கு வந்துருங்க. வேண்டாம் சார், தனியாக ஒரு 20 எம்எல்ஏ வச்சுக்கோங்க, நான் ஆட்சிக்கு வரலாம் ரொம்ப ஓவராக இருக்கும், வேண்டாம் 20 எம்எல்ஏ வாங்க. வேண்டாம் சார், இதே 4 எம்எல்ஏ வாங்க. அடுத்த முறை 2026 இதே 6 சீட்டு மட்டும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடட்டும், அதில் 4 எம்எல்ஏ மட்டும் எடுத்துட்டோம். நம்ம ரொம்ப யோசிக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் பூரா வந்து 6 சீட்டில் மட்டும் வேலை பார்க்கட்டும். ஒரு நல்ல வேலை பார்க்கலாமா இல்லையா? 234 தொழில் இருக்கக்கூடிய ஆட்கள் 6 சீட்டில் மட்டும் வேலை பார்க்கட்டும். 6ல் எவ்வளோ ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துருவோம். தனிச்சு நின்று வெல்றது கஷ்டம் அவங்களுக்கே தெரியும். அதுதான் நான் சொல்லுவேன். அதாவது திமுகவுடைய வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் துணை நின்று இருக்கு, குழப்பமே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் மதிமுகலேருந்து 2 கம்யூனிஸ்ட்லேருந்து மனிதநேய மக்கள் கட்சியிலேருந்து காங்கிரஸ் எல்லா கட்சியும் ஹெல்ப் பண்ணியிருக்கு ஓகேவா. ஆனால் யார் தயவில் யாருங்கிறதுல குழப்பம் வச்சுக்கக்கூடாது. நீங்கள் திமுகவோட தயவில் விசிகாவா, விசிகாவோட தயவில் திமுகவா நீங்கள் யோசிக்கணும்.
நீங்கள் 2% வச்சிருக்கீங்க. போன 2016 3% ஓட்டு தான் டிஃபரன்ஸ் வந்துச்சுங்க. 3% வச்சிருக்கக்கூடிய கட்சி வந்து நான் ஆளுங்கட்சின்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு பாயிண்ட் மேல போய் இந்த கூட்டணியை குழப்பம் விளைவிக்கும் விதமாக வெஸ்ட்ல திமுக கூட்டணி வீக்கா இருக்கு, வட மாவட்டங்கள்ல எங்களுடைய ஆதரவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது திமுக, இன்னும் டெல்டால கொஞ்சம் ஜெயிப்பாங்க, சவுத் 50-50ங்கிறப்ப நாங்க தான் இந்த டிசைடிங் ஃபேக்டர்னு. தமிழ்நாடு முழுக்க திமுக ஜெயிக்க முடியாதுன்னே இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்கவே உங்களால் தான் ஜெயிச்சதுன்னு இருக்கட்டும், வாங்க நீங்கள் அடுத்த முறை நின்று ஜெயிச்சு காட்டிடுங்கன்றேன். உங்கள் சார் நான் சொல்றேன், ஒரு பட்டியலினத்தவர் முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிற வேதனை தானே திருமாவளவன் வெளிப்படுத்துறாரு. ஆயிருங்க, சொந்த கட்சியிலே ஆயிடுவோம். யார் எதுக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கையாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டெலீட்டும் பண்றாங்க, பதிவேற்றம் செய்துவிட்டு. ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, யார் யாருக்கும் துணை முதலமைச்சர் கொடுக்குறீங்க இல்லையா, கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் விசிகாக இருக்கட்டும் எங்களுக்கு என்ன தகுதி இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் மறுபரிசீலனை செய்வாங்க, 26 செய்வாங்க. உங்களுக்கு தகுதி இருக்குங்க, அந்த தகுதி நீங்களே வச்சுக்கோங்கன்றேன். எதுக்கு நீங்க வந்து அடுத்தவங்கள்ட்ட கேட்டுறீங்க? உங்க தகுதி எதுக்கு நீங்க அடுத்தவங்க கொடுக்குறீங்க? ஜெயிக்க முடியாதுல்ல சார், சரியான. அதுதானே அவருக்கு தெரியணும். திரு ஆதவர்ஜனாக்கு தெரிய வேண்டியது அதுதான். துணை முதலமைச்சர் பதவி எதுக்கு நீங்க கேட்குறீங்க? முதலமைச்சர் பதவி வாங்கிக்கங்கன்றேன். உங்களுக்கு புரியுங்களா? முதலமைச்சர் பதவியை வென்றுருங்கன்றேன். யார் தடுக்கிறா? சீமான் துணை முதலமைச்சர் பதவி கேட்கிறாரா? எனக்கு ஒரு அமைச்சர் பதவியா கொடுங்க. இல்ல, நான் தான் முதல்வர். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. வாங்க, என்னோட தலைமை ஏத்துட்டு வாங்க, நில்லுங்க, வெல்லுங்க. உங்க தலைமையில ஒரு கூட்டணி வச்சுக்கோங்க. யார் வேணான்றா? விடுதலை சிறுத்தைகள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையட்டும். மக்கள் நல கூட்டணியில் பெரும் தியாகம் திருமாவளவன் அவரோடது, புரியுங்களா? மக்கள் நல கூட்டணியில் நிறைய விட்டு கொடுத்தாரு, நிறைய அரவணைச்சு போனார். வைகோக்கு, தமாகவுக்கு, தேமுதிகவுக்குலாம் நிறைய முரண்பாடுகள் வந்தபோது பூரத்தை அரவணைச்சு பண்ணதில் திருமாவளவனுக்கு பெரிய ரோல் உண்டு. அவர் ரொம்ப மெக்னானிமஸாக செயல்பட்டார். அவருக்கு தெரியுமில்ல ரிசல்ட் என்னாச்சுன்னு. அப்போ நாங்கள் முதலமைச்சர் தொகுதியானவங்க வாங்கிக்கோங்க, எங்களுக்கு துணை அமைச்சர் கொடுக்கணும் எடுத்துக்கோங்க. அவங்க நீ சார் ஒரு இடத்துல நீங்க வேலை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற சம்பளம் தான். இல்ல கரெக்ட் சார். ஆனா நீங்க ஓனராக ஆசைப்பட்டீங்கன்னா தனியா பண்ணுங்க, யார் தடுக்கிறா? திமுக எப்படி சார் அது முடியுது? லைக் மைனாரிட்டி ஆட்சி 2006 11 இருக்கட்டும், கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்காம இப்போதும் அமைச்சர் 2006-11 வேற கேஸ். அன்னைக்கு அவர்கள் எல்லாருமே கூட்டணியில ஆட்சியில பங்கு வாங்கியிருக்கணும், புரியுங்களா? 2006-11 அந்த கட்சியே மைனாரிட்டி கட்சியா இருந்துச்சு, சரிங்களா? அவங்க வந்து 100 கூட தொட முடியல, 99 தான் கடைசி வரைக்கும் நின்னாங்க. அப்போ அந்த இடத்துல 118 சீட் வேணும் சார், எங்கள் சீட் இல்லாமல் உங்களுக்கு இடம் சொல்லிட்டு அன்னைக்கு நீங்கள் பங்கு எடுக்கணும். அன்னைக்கு முன்னாடி நின்றுருந்தாங்கன்னா ஆட்சி அமைஞ்சிருக்காது. அப்பவும் அமைச்சரவையில் பங்கு கொடுக்கல, இப்பவும் திமுக பெரும்பான்மையாக இருக்கும்போது பங்கு கொடுக்கல. அன்னைக்கே கொடுக்காது, இன்னைக்கு எப்படி கொடுப்பாங்க நான் சொல்ல வர்றேன். உங்களுக்கு புரியுங்களா? நீங்க அன்னைக்கு எப்படி அவங்களால பாசிபிள் நீங்க நினைக்கிறீங்க? அவங்க தான் பெரிய கட்சி தெரியுங்களா, அவங்க பேசாம உட்காந்துருவாங்க. நீங்க என்ன செஞ்சிருவீங்க? நீங்க ஆட்சி பிடிச்சிருவீங்களா? உங்களுக்கு புரியுங்களா? நீங்க மகாராஷ்டிரால பிஜேபி தான் நம்பர் 1 கட்சி. ஆமா, அவங்களுக்கு துரோகம் பண்ண சிவசேனா கட்சி காங்கிரஸ் கூடயும் தேசியவாத காங்கிரஸ் கூடயும் சேருது. அப்படி வந்து வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அவங்க வந்து எல்லாரும் 30 சீட் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு 100 சீட் வச்சுட்டு மொத்தம் வந்துட்டாங்க. அப்படி இங்கே அமைஞ்சிருச்சா வச்சுக்கோங்க, யார் வேணான்றா? நீங்கள் கூட்டணிக்கு வந்து நீங்கள் திமுகவோட போங்க, ஆட்சிக்கு அதிமுகவோட வாங்க, சந்தோஷம், யார் வேணான்றா? இந்த முறை அந்த வாய்ப்பாக இருந்துச்சா? 2006-11 நீங்கள் அமைச்சரவை அமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுவாங்க. அங்கே தான் பிஜேபி எப்படி சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்கிறேன். அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாத காலங்கள்லேயே 98-99 காலங்கள்லேயே அவங்க தனிப்பெரும்பான்மை இல்லாத கூட்டணி வச்சு தான் போனாங்க. என்டிஏன்னு முன்னாடியே போயிட்டாங்க, சரிங்களா? தனிப்பெரும்பான்மை வந்த 2004, 2014, 19 காலத்துலையுமே அவங்க வந்து எல்லாரையும் அரவணைச்சு தான் போனாங்க, மெஜாரிட்டி பெரும்பான்மை வந்தபோது கூட. இவங்க இன்னைக்கு கேட்டிருக்கிறவங்க காங்கிரஸ் கட்சி தங்கபால் அவர்கள் கேட்டார். எனக்கு நல்ல நினைவு இருக்குது, திருச்சியில் நினைக்கிறேன் திமுக மாநாட்டில் வந்து சிறப்பு அழைப்பாளராக போயிட்டு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுன்னே கேட்டார். 2006 நீங்கள் கேட்டீங்களா? அந்த 2006-11 தலைவர் வந்து கோவப்பட்டார். ஆட்சியில் பங்குக்கிற அளவுக்கு டெவலப் ஆகிட்டியா அப்படின்னு சண்டைக்கு போயிட்டார். உண்மையிலேயே ஆமாம் அவர் அன்பா அது வந்து சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் வந்து இல்லை அங்கெல்லாம் நீங்கள் ஆட்சியில் பங்கு வச்சுருக்கீங்களே, இங்கே வரலாம்ல அப்படின்னு கேட்டார். தங்கபால் அவர்கள் கேட்டார். அவர் தான் இது வரைக்கும் வெளிப்படையாக கேட்டார். அப்போ திரு செல்வப்பந்தை கூட காமராஜின்னு சொல்லிட்டு அப்புறம் வாபஸ் வாங்குறாரு. திரு தங்கபால் அவர்கள் ஓப்பனாகவே கேட்டார். சொல்ல போறீங்களா? அன்னைக்கு கேட்டு வாங்கியிருந்தா நடந்திருக்கும். எல்லாரும் கையை கட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 99 சீட் வச்சு ஆட்சி அமைக்க முடியாதுல்ல. அப்போ எங்களுக்கு வந்து எங்கள் ரேஷியோ அப்படி நீங்கள் அமைச்சர்கள் பங்கு கொடுக்க நடந்திருக்கும். நான் அது தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதையா? அன்னைக்கு வந்து வாய்ப்பு இருந்து விட்டுட்டு இன்னைக்கு அவங்க தனி பெரும்பான்மையில் இருக்காங்க. நீங்கள் எல்லா கூட்டணி கட்சியிலும் ஆதரவு வாபஸ் சொன்னால் கூட அவங்களுடைய ஆட்சி நடக்கும். இதுதான் விசிக திருமாவளவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டே வரார். பிஜேபி பாருங்க, தனிப்பெரும்பான்மை அவங்களே ஆட்சியில் இருந்தால் கூட கூட்டணி கட்சிகளுக்கு அரவணைச்சு போறாங்க. பிஜேபி கூட்டணி போயிருங்க, பிஜேபி கூட்டணி போயிருங்க. அவ்வளோ நாள் அரவணைக்கிறாங்க. திமுக அரவணைக்க மாட்டுது, பிஜேபி அரவணைக்குது. போயிட வேண்டியதானே. என்ன சொல்றாரு? பிஜேபி கொள்கைகளை மறுபரிசீலனை செய்தா கொள்கைக்கும் இந்த கூட்டணிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுங்க. காங்கிரஸுக்கு இவருக்கு என்ன கொள்கையில் உடன்பாடு இருக்குன்னு சொல்லுங்க. கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன கொள்கை உடன்பாடு இருக்குன்னு சொல்லுங்க. மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கை வேறுபாடுன்னு சொல்லுங்க. கூட்டணிக்கும் கொள்கை ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? என்ன அதிமுகவுக்கும் எஸ்டிபிஐக்கும் என்ன கூட்டணி என்ன கொள்கை உடன்பாடு இருக்கு? என்ன அதிகமா இருக்கு? அதெல்லாம் அவங்க தேர்தல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். எல்லாரும் நம்ம மக்கள் தான் நம்ம வந்து ஏமாந்துகிட்டு இருக்கிறோம்.
ஆஹா பயங்கரமான கூட்டணின்னு. அந்த அரசியல் கட்சி தலைவர் யாருக்கும் கூட்டணி பற்றின எந்த தயக்கமும் இல்லை. ஆனா அந்த கூட்டணிக்கான கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சார். இப்போ திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்னு எல்லாருக்குமே அது தெரியும். உண்மைதான். இதுக்கு முன்னாடி எப்பயுமே இல்லாத அளவுக்கு இருந்து. உங்க தகவலுக்காக 2001 இதே பாஜக, திமுக, விசிக எல்லாம் ஒரே கூட்டம் தான் இருந்தாங்க. உங்க தகவலுக்கு 2001 இவங்க வந்து இன்னைக்கு கொள்கை முரண்பாட்டுக்கு சொல்லி இவங்க 2001 இருந்திருக்காங்கன்னு சொல்ல வரேன். மறுபரிசீலனை செய்யணுங்கிறது அப்ப என்ன சார் சொல்ல வராரு அவரு? நீங்க ஹிந்துத்துவ விட்டுட்டு வாங்க அப்படிங்கிறாரா? அதெல்லாம் பிஜேபி பக்கம் போக மாட்டார். அவருடைய கோர் ஓட் பேங்க் காலி ஆயிரும். அவருக்கு வந்து சிறுபான்மை வாக்கும் பட்டியலின வாக்கும் ஒரு கிடைச்சிட்டு இருக்கிறதே வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தான். அவர் பிஜேபி பக்கம் போனார்னா உள்ளதும் போயிடும். அதில் வந்து ஒன்று குழப்பம்னு வச்சுங்க. அது வேற ஒரு கணக்கு வேற மாதிரி பண்ணுச்சுங்க. அவர் திமுக தன்னுடைய வேல்யூவை ஏற்றிக்கிட்டே இருக்க ட்ரை பண்ணுறார். அதுக்கு தொடர் முயற்சிகள் பலன் கிடைக்குமா இல்லையாங்கிறது திரு ஸ்டாலினுடைய பெருந்தன்மைகள் மட்டும்தான் இருக்கு, வேற யாருடைய முடிவில் இல்லை. இது ஆர்எஸ் அவர்கள் பிரஸ் மீட் என்ன சொல்லியிருக்காரு? இதெல்லாம் திருமாவர்களே ஏற்க மாட்டாரு. ஆதவர்ஜனுடைய கருத்துக்களை திருமாவை ஏற்க மாட்டாரு. என்ன சார் ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்றது அவர் ஏற்க மாட்டாருன்னு சொல்றாரு. ஆராசா வந்து ஒரு சீனியர் லீடர். அதனால அவர் வந்து கலைஞர்கிட்ட பாடம் பிடிச்சவர். அதனால அப்படி அரவணைச்சு தான் போகணுங்கிறது தெரியும். அவங்களுக்கு கழட்டி விடனா 10 நிமிஷத்தில் கழட்டி விட்டுருவாங்க. அதுக்கு இப்பயே சொல்லணும்னு பார்க்குறாங்க. சொல்லுங்களா, திமுக விசிகா ஓவரா பண்ணுதுன்னா கழட்டி விடுறதுக்கு அவங்க தயக்கம் இருக்காரு. சரிங்களா, வட மாவட்டங்களில் அவங்க அடி வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஏன்னா யாரால என்னங்க நான் வந்து எவ்வளவு அவமானத்தை தாங்க முடியும்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ இது அவமரியாதை கிடையாதுன்னு நினைக்கிறவங்க இவங்க ஹேண்டில் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஜனவரியில் தான் எடுப்பாங்க, 2026. அது வரைக்கும் இவங்க எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இது வந்து நான் சொன்னேன் வேல்யூ அடிஷன் தான் திருமாவளவன் ட்ரை பண்றது. அதுல எந்த பாதகமும் இல்லை, எந்த குந்தமும் இல்லை. ரைட், என்ன பண்ண வேல்யூ அடிஷன் இன்க்ரீஸ் ஆகும்? இதெல்லாம் பண்ண அடிஷன் ஆயிருமா சார்? அவர் நம்புறாரு அப்படி? ஆமா, நாய்ஸ் கிரியேட் பண்றது எப்பயுமே பாலிடிக்ஸ்ல வந்து முக்கியமான விஷயம் தான். ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டீங்கன்னு. திரு தமிழறிமணியனுக்கு என்ன பொலிட்டிக்கல் ஷேர் இருக்கு? திரு பழக்கருப்பேங்க தே ஆர் ரன்னிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், என்ன பொலிட்டிக்கல் ஷேர் இருக்கு? திரு வாசன் அவர்களே அந்த தப்பு தான் பண்றாருன்ற நாய்ஸ் கிரியேட் பண்றதுல. ஆனா அவர்களுக்கு 3 பாராளுமன்ற தொகுதிகளை கொடுத்திருக்காங்க பாஜக. இருந்துச்சுல 10 கூட கொடுக்கலாம்ல. பிஜேபி நிறைய இருந்துச்சுல. பிஜேபி 25 சீட் போட்டு அங்கே போட்டிருக்கு யார் இருந்தாங்க? அதனால அந்த கூட்டணி சின்ன கூட்டணி எல்லாரும் வச்சுக்கோங்கட்டாங்க. பாமக 10 வச்சுக்கோங்க. நீங்க நாங்க ஒண்ணுதான் கேட்டோம், 2 கொடுத்துட்டாங்க. அவர் கேட்டான்னு கொடுத்துருக்க போறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், இப்போ நரேந்திர மோடி அவர்கள் யூஎஸ் போயிருக்காரு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இதற்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களும் யூஎஸ் போனாரு, ராகுல் காந்தி யூஎஸ் போனாரு. என்ன சார் ஒரு மாற்றமாக நீங்க என்ன பார்க்க? நரேந்திர மோடி யூஎஸ் பயணம் மற்றவர்களோட எப்படி வேறுபட்டதாக இருக்கு? திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து உலகமெல்லாம் வந்து ஒரு வேறு சிகிச்சைக்காக போனார், அது போனார், இது போனார்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து நான் முதலீட்டுக்காக போனேன் அப்படின்னாரு. நம்ம வந்து நிறைய கூட்டங்களை பார்த்தோம், நிறைய ஒப்பந்தங்களை பார்த்தோம். அவர் வந்து வெளிநாட்டு நிறுவனங்களோட பேசுறது வைக்கிறது ஒப்பந்தம் கையெழுத்தானதெல்லாம் பார்த்தோம். அதில் ஒரே ஒரு ரிசர்வேஷன் எனக்கு என்ன இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தபோது அவர் தனிப்பட்ட பயணமாக இருந்தால் கூட தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். எனக்கு அதில் வந்து எந்த தயக்கமும் இல்லை. அது சிகிச்சைன்னா நேராக சொல்லுங்கலாம் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டார். சொல்ல வேண்டியது இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதில் வந்து எனக்கு ஒன்றும் குழப்பம், எல்லாத்தையும் உட்காந்து சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் முதலமைச்சர் வந்து 4 அக்ரிமெண்ட்டுக்காக போனார், வந்தார், செஞ்சார். அதுக்கிடையில் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு, என்ன தப்பு? அவங்க உடம்பை பார்த்துக்கூடாதா? உடம்பை பார்த்துக்கக்கூடாதுன்னு ஒரு கட்சி இருக்கணுமா? அப்படி கிடையாது. பட் அங்கே எனக்கு என்ன ரிசர்வேஷன் அதில் அப்படின்னா, போனது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள். அவங்களுடைய எக்ஸ்பென்ஷன் ஆப்வியஸாக நடக்கும். இங்கேருந்து அவங்க வெளியே போனால் தான் நம்ம வந்து கவலைப்படணும். சரிங்களா, ஏற்கனவே உரகடத்துலையும் காஞ்சிபுரத்துலையும் ஸ்ரீபெரும்புலையும் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு இங்கேருந்து முதலமைச்சர் அங்கே போய் ட்ராவல் பண்ணி ஒரு 400 கோடி 500 கோடி ஒரு 700 பேர் 300 பேருக்கு கையெழுத்து போட வேண்டியது இல்லைன்னு நான் சொல்லுவேன். அவங்க இங்கே வருவாங்க, நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய அவங்களோட சிஓக்கள்கிட்டே நம்ம இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஸ்பேஸ்னாலே நடந்துடும். முதலமைச்சர் இதுக்காக போகணுமாங்கிற மட்டும் தான் என்னோட ரிசர்வேஷன் ஆச்சு. அதான் கேட்குறாங்க, இது ஒரு கண் துடைப்பா அப்படின்ட்டு. நீங்கள் கண் துடைப்பு நான் சொல்ல மாட்டேங்க. நான் சொன்னேன் அவருக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு நீட் இருந்தால் கூட தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். நான் கண் துடைப்புங்கிற இடத்துக்கு நான் ஏன் போகணும்? அவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க விமர்சிக்கிற மாதிரி ஃபிசிக்கல் நீடுக்காக உடம்பை பார்த்துக்கிறதுக்காக போனார்னா தப்பு இல்லைன்ற. நான் என்ன தப்புன்றேன்? அதை சொல்லிட்டு போகலாமில்ல அப்படின்னு. அது அவசியமே இல்லை, எல்லாத்தையும் சொல்லணுமா என்ன? நான் அவர் வந்து கொள்ளையடிக்கவோ இதுவோ போகல. அவர் சொல்லிட்டு பண்ணிடலாம், சொல்லாமல் பண்ணிடலாம்னு சொல்கிறதுக்கு. அவர் உடம்பை பார்த்துக்க போனால் எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் பை இட். சரிங்களா, அப்படி இருந்தாலும் அதில் தப்பு இல்லைங்கிற என்னுடைய ஸ்ட்ராங்கான பாயிண்ட். என்னுடைய ரிசர்வேஷன் என்ன, இந்த ஒப்பந்தங்களுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்க வேண்டியது இல்லைங்கிறது தான் என்னுடைய பாயிண்டாங்க. இது ஏற்கனவே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக வரும். கவர்மெண்ட் தப்பாக போனால் மட்டும்தான் வெளியே போயிருக்கும். ரெண்டாவது, திரு ராகுல் காந்தி அவர்கள் அங்கே போயிட்டு நான் முதல்ல இப்படிலாம் நினச்சிருந்தேன்னா, ராகுல் காந்தி அவர்கள் இந்திய அரசுக்கு எதிராக தான் பேசுகிறாரு, அதனால் தப்பு கிடையாது, நம்ம பாலிடிக்ஸ் எப்போனாலும் பேசலாம், எங்கனாலும் பேசலாம், பொலிட்டிஷியன் இஸ் எ பொலிட்டிஷியன், நம்ம பேசலாம்னு நினச்சேன். அப்புறம் இப்போ போயினாதுன்னு அவர் இந்தியாவுக்கு எதிராகவே பேசுகிறாருங்கிற சிந்தனை எனக்கு வந்து நிற்கும். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு டிக்ளேர்டு எமர்ஜென்சி இருக்குது, சீக்கியர்கள் நடமாட முடியல, மத சுதந்திரம் இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்கிறது. ஏற்கனவே அமெரிக்காக்காரன் சும்மானாத்துக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டே இருக்கான், வருஷத்துக்கு இந்தியாவில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லியிருக்கான். உலகத்திலேயே அதிகமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய, அமைதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய நாடாக நம்ம இந்தியா இருக்குது. பங்களாதேஷ்லேயே 2 குரூப்பில் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. பாகிஸ்தானில் டெய்லி நடந்துட்டு இருக்கு, ஆப்கானிஸ்தானில் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. முஸ்லீம்கள் தான் ஆள்றாங்க, தலிபான் ஆட்சி தான் நடக்குது. ஆனால் அவங்களுக்குள்ளே பெரிய ரைவல்ட்டி, துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே வந்து இந்துத்துவ ஆட்சி நடந்து எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சியில் அமைதி பூங்காவாக ஓடிட்டு இருக்கு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. காஷ்மீரில் 58% மக்கள் வாக்களிக்கிறாங்க.
சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஊரில் 58%. சேப்பாக்கத்தில் என்ன போலிங்கோ அது வந்து காஷ்மீரில் நடக்குது. மத்திய சென்னை பாராளுமன்றத்தில் என்ன போலிங் நடக்குதோ அது வந்து காஷ்மீர் நடக்குது. அப்போ எந்த ரேஞ்சு நடக்குன்னு பார்த்துங்க. அப்போ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான டெமோக்ரஸி இருக்கிற இடத்துல இவங்க வந்து பூச்சாண்டி கிளப்புற. அப்போ ஒரு இந்தியாவில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இல்லாத ஒன்றை அங்கே வந்து போய் சொல்றதுங்கிறது அது அரசுக்கு எதிரானது இல்லை, நாட்டுக்கு எதிரானது இல்ல இன்னொன்னு சொல்றாரு, எனக்கு இந்தியாவில் இருக்கவே பிடிக்கல, ஒரு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அங்க போய் சொல்றாரு. அது வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. அன்று திரு எச் ராஜா அவர்கள் திரும்ப குறிப்பிட்டது போல அவர் சந்தித்த நபர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த மாதிரி 10 நாள் பயணம் போனார். 10 நாளில் நம்ம வந்து 10 கூட்டத்தை பார்த்தோம். தமிழ் மக்களோட சந்திப்பு நடத்தினார், தொழிலதிபரோட சந்திப்பு நடத்தினார், வெள்ளை நிறுவனங்களோட சந்திப்பு நடத்தினார். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அங்கே 10 நாள் இருந்திருக்காரு. மொத்தமே ஒரு 4 மீட்டிங் தான் காட்டார். மிச்சம் 6 நாள் 7 நாள் என்ன நடந்துச்சுங்கிற ஒரு கேள்வி. நிறைய சீக்ரெட் மீட்டிங்ஸ் இப்போ கொஞ்சம் லீக் ஆயிட்டு எனக்கு தெரியாது. ஓகே, நான் என்ன பார்த்ததை மட்டும் சொல்றேன். அப்ப இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அங்க, ஒரு செனட்டர் இருக்காம, அந்த அம்மாவை கூட நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்கிறார், அவங்க கூட மீட்டிங் இருக்கிறார். அப்போ வந்து அவங்க வந்து முழுக்க இந்திய விரோத போக்கில் இருக்கிறவங்க, பாகிஸ்தான் ஸ்பான்சர்டா அங்க ட்ரிப் போயிட்டு வந்தவங்க. அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க கூட நின்னீங்கன்னா என்ன மெசேஜ் பண்ண? அதனால தான் எனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு. அவர் இந்திய அரசுக்கு பேசினா எதிராக பேசினா நான் புரிஞ்சுப்பேன், அது சரின்னு கூட சொல்ல, பாலிடிக்ஸ் பேச வேண்டியதான். திமுக அரசுக்கு எதிராக பேசுவது வேறு, தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுவது வேறு. உங்களுக்கு புரியுங்களா? திமுக அரசை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, உங்க உரிமை. பாஜக அரசை விமர்சனம் பண்ணுங்க, உங்களுடைய கடமைன்றேன். எனக்கு ஒன்றும் விமர்சனம் இல்லாமல் போயிட்டா இது ஆளுங்கட்சி கட்டி குடிச்சரா போயிடும். ஆனால் நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய மத நல்லிணக்கம், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரோட ஒற்றுமை, இதெல்லாம் நீங்கள் கேள்விக்குள்ளாங்கன்னு என்ன அர்த்தம்? இவர் சொல்கிறத வந்து பன்னூன் வந்து பயங்கரவாத தலைவர் அறிவிக்கப்பட்டவர் வந்து ஆமாம் கரெக்டாக சொன்னாருங்க ராகுல் காந்தின்ற. அப்போ யார் சொல்கிறது, யார் என்டார்ஸ் பண்ணுறா, என்ன நடக்குதுங்க? நீங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரான இருக்கக்கூடிய ஒரு பெண் எம்பியை பார்க்குறீங்க. அப்போ வந்து என்ன, அப்போ இந்தியாவுக்கு எதிராக போகுதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. 3வது விசிட் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட. உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் பெருசாக மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக திரு நரேந்திர மோடி வளர்ந்துக்கிட்டே போகிறார். அவருடைய குரோத் ரேஷியோ வந்து கூட்டிக்கிட்டே போகுது. அது அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய ஸ்டேச்சரை கூட்டிக்கிட்டே போகிறாரு, இந்தியாவுடைய ஸ்டேச்சரை கூட்டிகிட்டே போகிறார். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம் பண்ணுறாரு. இந்தியாவிலேருந்து வெளியேறி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களில் 90% பேர் அமெரிக்கன் சிட்டிசனாக மாறிட்டாங்க, க்ரீன் கார்டு ஹோல்டர். அவன் கண்ட்ரின்னா நான் அமெரிக்கான்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அவங்களோட ரூட் இங்கே இருக்குது, அவங்களுடைய அப்பா சித்தப்பா தாத்தா மாமா பாட்டி அத்தை இவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்னென்னா அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அவர்களை வந்து இந்தியா விட்டுட்டு போயிட்டியே நீ துரோகிங்கிற மாதிரி சென்ஸ் பார்க்காம, நீங்கள் எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ், நம்முடைய தூதுவர்கள் நீங்கள் தான், ஒரிஜினல் ஏஐ நீங்கள் தான், ஏஐன்னு ஆர்டிஃபிஷியல் அமெரிக்கன் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அந்த ரூட்டை வந்து இப்போ நீங்கள் தனி கொடுத்துரும் போயிட்டீங்க அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய மனசில் வருத்தம் இருக்கும், நம்ம பிள்ளை தனி கொடுத்துரும் போயிடுச்சுன்னு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, தனி கொடுத்துரும் போனாலும் அந்த பிள்ளையோட அப்பா யாருன்னு கேட்டால் என்ன தானே சொல்லுவான், அந்த பிள்ளையோட அம்மா யாருன்னு கேட்டால் என்ன தானே சொல்லுவான். அப்போ நான் ரூட் மறக்கல, வேறு மறக்கல, அப்போ அந்த பிள்ளைகளை சந்தோஷமாக வாழ்த்துவோன்னு ஒரு சரியான தகப்பன் போல் நடந்துக்கிட்டார். அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி வருது. அப்போ அங்கேருந்து உருவாகக்கூடிய எம்பிக்கள், நம்ம இந்தியன் ஆரிஜின்லேருந்து உருவாகக்கூடிய எம்பிக்கள் எல்லாமே இந்தியாவுக்காக சண்டை போடுவாங்க. நாளைக்கு அவங்க வந்து கமலா ஹாரிஸ் இருக்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க, நாளைக்கு அவங்க வருவாங்க, அப்போ நம்முடைய ஆட்களாக இருப்பாங்க அவங்க. அப்போ இதை மாதிரியான ஒரு டிப்ளமசியை வந்து நரேந்திர மோடி கொண்டு வரார். அவர் உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் பார்க்குற குவாட் மாநாடு மூலமாக அவர் வந்து யூஎனுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரெடி பண்ணுறார். யூஎன் வந்து இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட காலாவதியான இடமா போயிட்டு இருக்காங்க. வந்து யாருக்கான ஒரு வேல்யூம் இல்லை, அவங்களால எதுவும் நிறைவேற்ற முடியல. அவங்க வந்து சைனாவுக்கு, ரஷ்யாவுக்கு, அமெரிக்காவுக்கு என்ன சொல்ல பார்த்துட்டே இருக்கிறாங்க. அங்கே இவனுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா மாதிரியான ஒரு பெரிய சக்தியை உள்ளே சேர்க்க முடியல. அவ்வளோ ஒரு இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மதிப்பெற்ற ஒரு இடமா மாறிட்டு இருக்கு. ஏன்னா யாருமே மதிக்கல அவங்களுக்கு. அப்போ வேறு நிறுவனங்களோட சேர்ந்து ஒரு தனி அமைப்புகள் கொண்டு வர ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பிரிக்ஸ் மாதிரி, குவாட் மாதிரி. அப்போ இந்த குவாடில் போய் இவர் போய் நம்ம பிரதமருக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்குது, அங்கே போய் சொல்கிறாரு, எல்லாரும் அவங்களை உற்று கவனிக்கிறாங்க. அப்போ தன்னுடைய வேல்யூ மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுடைய வேல்யூவும் சேர்த்து ஏற்றக்கூடியவராக பாரத பிரதமரோட பயணம். இந்த 3 பயணங்களோட பெரிய வித்தியாசம் இதுதான். சமீபத்தில் 2 முக்கியமான செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். ஒன்று, மோகன்ஜி அவருடைய கைது, இன்று காலையில் கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியே இருக்குது. 2வது, சென்னையில் அருண் அவர்கள் ஆணையராக பதவியேற்ற பிறகு 3வது என்கவுண்டர் நடந்திருக்கு. தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய இந்த செயல்பாடு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? திரு மோகன் எதற்காக கைது செய்யப்பட்டார்னு எனக்கு தெரியல. அவர் ஏதோ பழனி பஞ்சாமிர்தத்தை பற்றி ஏதோ தப்பாக பேசினார், அது வந்து கருக்கலைப்பு வருது, இந்த மாதிரி வருதுலாம் சொன்னார்னு சொன்னாங்க. நான் பார்க்கல, அந்த பர்டிகுலர் வீடியோ நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. அப்படி வந்து அவர் அவதூறாக பேசியிருந்தா கூட கைது பண்ணுற அளவுக்கு எதுவுமே தேவையில்லைங்கிற என்னோட திடமான நம்பிக்கை. நம்ம வந்து கைதுங்கிறது ஹீனியஸ் கிரிமினல்ஸை மட்டும்தான் பண்ணணும்னு நான் ரொம்ப திடமாக நினைக்கிறேன். ஆராசா அவர்கள் கைது பண்ணப்பட்ட போதே நான் சொல்லியிருக்கேன், கனிமொழி அவர்கள் கைது பண்ணப்பட்ட போது நான் தினமலர் ஆர்டிகல் இருக்கேன், சொல்ல போகிறீங்களா? நான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல, அது கனிமொழி கைதுனால என்ன நடந்துற போகுது, கடைசியில் அவங்க எல்லாரும் அக்யூட்லாகி வந்துட்டாங்கல்ல. ஸோ ராஜாவுடைய சம்பவம் வந்து எதுவுமே ஓடி போக போகிறதில்ல. ராஜா இங்கே தான் இருக்க போகிறார், ஆராசா அரசியல் வாழ்க்கை போகிற இங்கே தான் இருக்க போகிறார். அப்போ அவருடைய பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அவர் மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாருன்னா அதை ப்ரூவ் பண்ணலாம் கோர்ட் ஆஃப் லாவில். நீங்கள் அழகாக பிடிச்சி சொல்லிக்கலாம். இன்றைக்கி விசாரணைக்கு எத்தனை வருஷம் வச்சு என்ன செய்ய போகிறீங்கிறது என்னோட கேள்வி. அன்னைக்கே நான் எழுப்பியிருக்கேன். கடைசி பாயிண்டாக கைது இருக்கணுங்கிறது. ஆமாம், கைது வந்து தண்டனை மட்டும்தான், தண்டனை மட்டும்தான் கைதாக இருக்கணும். அண்டு கொடுங்குற்றங்களுக்கு கைது இருக்கணும், சரிங்களா? பயங்கரவாதிகள், கொலை குற்றவாளிகள், ஆம்ஸ்ட்ராங் கொலை பண்ணவங்க, வேங்கவேல் சம்பவம் பண்ணவங்க, இந்த மாதிரியான விஷயம் சமூக அமைதியின்மைக்கு ஏற்படுத்துகிறவங்களை வந்து நம்ம பண்ணலாம். இதை மாதிரி பேசுகிறவங்க வைக்கிறோம். 100 பேர் பேசியிருக்காங்க. ஒரு பேச்சுக்கு
பட்டியலினத்தைச் சேர்ந்த பிற்படுத்த சமூகத்தைச் சேர்ந்த பல பேர் வந்து நீதிபதியாக இருக்காங்க, நாங்கள் போட்ட பிச்சு அப்படின்னு திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னார். அப்போ இந்த வார்த்தை ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்துறதா இல்லையா? இன்னைக்கு நாய் பேயெல்லாம் டிகிரி வாங்கிட்டு வச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு முந்தின வரி எல்லா சமூகத்தவரும் வாங்கியிருக்காங்கன்றார். எல்லா சமூகத்தவரும் பட்டதாரி ஆகிட்டாங்க. அடுத்த வரி நாய் பேயெல்லாம் டிகிரி வாங்கிருச்சு. அப்போ என்ன சொல்ல வராரு? அப்போ இதெல்லாம் அவதூறுக்கான விஷயங்கள்லாம் நீ பார்க்கலாம்ல. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்த ஆனால் நீங்கள் பண்ணல, பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுங்களா? ஏன் பண்ணக்கூடாதுன்னா அது வந்து அப்படி ஒரு மேட்டர், ஏதோ ஒரு தவறான பேச்சு, வரம்பு மாறின பேச்சு, அதனால் பேரா விடலாம் நினைக்கலாமே தவிர அதில் கைது பண்ணுறதுக்கு எதாவது இருக்குதான்னு பார்க்குறேன். அதே மாதிரி தான் திரு மோகன் வந்து ஏதாவது பேச எனக்கு தெரியல, நான் பார்க்கல. அவர் ஏதாவது வந்து மோசமாக பேசியிருந்தாரு, யூ கேன் இக்னோர் விடப்பா. அதே நான் விஷ்ணுவுக்கு அதே தான் சொன்னேன். மகாவிஷ்ணுங்கிற ஒரு கைது பண்ணப்பட்டது அதான் சொன்னேன். இதில் பிடிச்சி உள்ள வைக்கிற அளவுக்கு அங்கே என்ன இருக்குங்க? இல்லை அட்லீஸ்ட் ஒரு வழக்கு போடலாம், புகார் கொடுக்கலாம். வழக்கு கட்டாயம் போடணுன்றேன். வழக்கு கட்டாயம் போடணும். வழக்கு போடுறத வேற, நான் கைது பண்ணுறத பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். என்ன புரியுங்களா? ஒரு கேஸ் இருக்கணும், தே ஹேவ் டு ஃபேஸ் த மியூசிக். அதில் எனக்கு குழப்பம் இல்லை. நீதிமன்றத்தில் போய் அவரோட தரப்பு நிரூபிச்சு தான் வெளியே வரணும். அவங்களுக்கு கேஸ் இருந்தால் இல்லாட்டி வாய்க்கு வந்தெல்லாம் பேச ஆரம்பிச்சுவாங்க. கேஸும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கேட்பாரலாம் போய் அவங்க பயம் கைது சொல்கிறாங்கல்ல, அந்த கைதை வந்து நீங்கள் கேஸில் வச்சுருக்கணுன்ற. கேஸ் வச்சுக்கோங்க, கோர்ட்டில் நடத்துங்க, தண்டனை பட்டால் உள்ளே போட்டு இல்லாட்டி வெளியே வரட்டும். இல்லை திரு சி.வி. சண்முகம் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசியிருக்காரு. வரம்பு மீறிய பேச்சுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அப்போ அவர் மன்னிப்பு கேட்கணுன்றேன். வரம்பு மீறிய பேச்சு யாருமே பேசிடக்கூடாது. எனக்கு ஒன்று. அப்போ வழக்கலாம் திரு சி.வி. சண்முகம் கைது செய்யப்பட்டாரா? இல்லை. அதை தான் நான் சொல்லுறேன். பேச்சுக்கெல்லாம் கைது பண்ண வேண்டியதில்லை. அதை நம்ம திமுக மேடைகளில் பேசாத பேச்சா? நம்ம எந்த மேடையில் யார் நம்ம பேசி நம்ம பார்க்கலாம், எல்லாமே பார்த்துருவோம். அப்போ வந்து அதை பேச்சா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதில் ஒன்று உங்களுக்கு அதில் வந்து அவதூறு தான் கேஸாக போட்டுக்குங்க. அவர் வந்து நீதிமன்றம் தண்டிச்சுட்டு அவர் ஜெயிலுக்கு போட்டு. இன்றைக்கி ஒருத்தர் மோகன்ஜி எங்கே ஓடிட போகிறாரு, மகாவிஷ்ணு எங்கே ஓடிட போகிறாரு, சி.வி. சண்முகம் எங்கே ஓடிட போகிறாரு, ஆர்எஸ் எங்கே ஓடிட போகிறாரு, இவங்கெல்லாம் இங்கே தான் வாழ போகிறவங்க. நீங்கள் துரத்துனா கூட போக மாட்டாங்க. அவங்களுக்கு இங்கே தான் அரசியல் எதிர்காலம் இருக்குது. அப்போ அது கைது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்கவுண்டரை பொறுத்தளவுக்கு என்னென்ன, வெகு மக்கள் இதை வந்து பெருசாக ஏற்கிறாங்க. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்கவுண்டரே ஏற்கிறாங்க. ஆமாம், இல்லைன்னு நீங்கள் வெளியே போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்டு பாருங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நடந்த என்கவுண்டரில் எங்கேயாவது ஒரு அப்பாவி, ஒரு நல்ல மனுஷன், ஒரு மகாத்மா காந்தி, ஒரு புத்தர், இந்த மாதிரி என்கவுண்டர் யார் நடந்திருக்கான்னு பாருங்கள். எல்லாருமே ஹிஸ்ட்ரி ஷீட்டராக தான் இருந்திருக்கிறாங்க. ரெண்டு. மூணாவது, என்கவுண்டருங்கிறது போலி என்கவுண்டருங்கிற ஒரு திடமான முடிவில் வந்த விஷயமா இருக்குது. நான் ஒரு போலீஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன், நான் அப்படி வந்து திடமான முடிவில் இருக்கேன். இது வந்து போலி என்கவுண்டர் கிடையாதுன்னு அவங்க ஒரு தியரி சொல்கிறாங்கல்ல. அங்கே நாங்கள் பிடிச்சிட்டு வந்தோம், அவர் ஓடினார், நாங்கள் வந்து பிடிச்சி உள்ள வச்சிட்டோம். அப்போ அதில் வந்து நான் ஏற்கிறேன். அப்படி அதில் வந்து இல்லை, அவங்க பொய் சொல்கிறாங்க, போலி என்கவுண்டராங்கன்னு நான் நினைக்கல. இதை திரு சி.சிங் ராஜாவை வந்து பிடிச்சது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து விசாரிக்க போன ஒரு டீம். சொல்லுங்களா? ஆந்திராலேருந்து பிடிச்சிருக்காங்க. ஆமாம், அவங்க ஆந்திராவில் பிடிச்சாங்க. இவங்க தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரிக்க தான் பிடிச்சது. ஆனால் ஜாயின்ட் கமிஷனர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. புரியுங்களா? அப்போ நோக்கம் வந்து ஆமான்னு சொல்லிட்டு போலாம், பெண்ணை கெடுச்சு. அப்போ அவர் வந்து ஒரு புட்டப் கேஸில் போடணுங்கிற நோக்கம் இல்லைங்கிறது இது ஒரு சான்று. உங்களுக்கு புரியுங்களா? அவங்களுடைய மனைவி ஒரு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க, போட்டிருக்காங்க. ரொம்ப அப்பாவி, அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த அன்னைக்கு அவர் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ஆதாரம்லாம் இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போலீஸே சொல்லிட்டாங்க. நாங்கள் தான் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் வெளிப்படையாக ஓப்பனாக சொல்கிறாரு, நாங்கள் விசாரித்தவரை ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்றார். இவர் ஹைட் அவுட்டில் இருக்கிறாரு. அவர் தேடப்படும் குற்றவாளியாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்குறாங்க. ஆந்திராவில் இருக்கிறாங்கன்னு தெரியுது. சி.சிங் ராஜா ஆந்திராவில் இருக்காரு. ஆந்திராவில் இந்த டீம் போயிருக்கு, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரிக்கிற டீம் அங்கே போயிருக்கு. அங்கே தான் இருக்கீங்களா, அங்கே அப்படியே பிடிங்கப்பான்னு இவங்களோட சப்போர்ட்டாக செப்பரேட் டீம், இது செப்பரேட் டீம். புரியுங்களா? இதை தேடுறதுக்கு வேறு டீம், அது தேடுறதுக்கு வேறு டீம். அந்த டீமோட ஹெல்ப் வாங்கி தான் கூட்டுறாங்க. கூட்டு வரும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ரசவாதம் நடக்குது. அவர் தப்பிக்க பார்க்குறாரு, நாங்கள் சுட்டோன்றாங்க. அதை நான் அப்படியே 100% ஏற்கிறேன். எனக்கு அதில் சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. 100 குற்றவாளிகள் இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங் கொலைவுக்குள்ளே 18 பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. எல்லாருமே பண்ணாங்க. அப்போ ஏன் பண்ணுறாங்க? அப்போ வந்து அப்படி ஒரு நெசசிட்டி நடந்திருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வந்து திருவேங்கடம் என்கவுண்டரும் இதே மாதிரி புனையப்பட்டது கிடையாதுன்னு நீங்கள் நம்புறீங்க? நான் எல்லா என்கவுண்டருமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் எல்லா என்கவுண்டருமே சொல்லிட்டேன். நான் அடைக்கிறேன் எல்லா என்கவுண்டரும். தமிழ்நாட்டில் இருந்த எல்லா என்கவுண்டருமே நான் சொல்லிட்டேன். இது போலி என்கவுண்டர் அப்படிங்கிற நினப்புக்கு நீங்கள் முதல்ல போனீங்கன்னா தான் நீங்கள் வந்து இந்த என்கவுண்டர் தேவையாங்கிற கேள்விக்கே பதில் சொல்லுங்கள். என்கவுண்டர் தேவையான சுடலாமான்னு கேள்விக்கு போகிறீங்க. அவர் என்னை வெட்ட வராரு, இவர் என்ன செய்வார்னு நான் கேட்குறேன். தற்காப்புக்காக செஞ்சுதாங்கணுங்கிறீங்க. அவ்வளோதான். எப்படி செய்யாமல் இருக்க முடியும்? துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்காங்க? அண்ட் அதில் என்ன நம்ம இன்னொரு நம்ம கான்ஃபிடன்ஸ் என்ன கிடைக்குது? அப்பாவி சுப்பாவி சுட்டாங்கன்னா பழிவாங்கிற நடவடிக்கை. அப்படி இப்போ நம்ம முதல்ல சொன்னோமா கைது நடவடிக்கை தேவையில்லை அப்படின்னு ஆராசாக்கே சொன்னேனே. புரியுங்களா? நான் திமுகக்கு ஏன் ஃபேவராக பேசணும்? கனிமலர் கைதுக்கே சொல்லியிருக்கேன். தினமலர் ஆர்டிகல் இன்னும் இருக்கு, நீங்கள் எடுத்து பார்த்துங்க. நான் சொல்ல 15 வருஷம் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நேற்று நான் மாற்றலை. அப்போ கைது வந்து தேவையில்லை, நான் ஆமான்றேன். ஆனால் இந்த என்கவுண்டருங்கிறது எப்படின்னா போலி என்கவுண்டருங்கிற மனநிலைக்கு நீங்கள் முதல்ல போயிடுறீங்க. எதிர்கட்சிகள் அனைவருமே இது போலி என்கவுண்டர் என்று அவங்கெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்ன நினச்சி சொல்லுங்க. அவங்கெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்ன நினச்சி சொல்லுங்க. அது போக போலீஸ்காரராக இருந்தால் நீங்கள் பார்த்தா தெரியும். போலீஸ்காரர் அவங்க பிடிச்ச ஆட்கள் எல்லாருமே சாதாரண ஆட்கள் இல்லை.
இதுக்கு முன்னாடி திருவேங்கடம் வந்து ஆம்ஸ்டாங் கொலைகளுக்கு தொடர்புடையவர்னு ஆம்ஸ்டாங் மாதிரியான ஒரு ஆளை போட்டுலான்னு முடிவு பண்ணாங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க மைண்டில் அவங்க. அப்போ அவங்கள நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க? ரோட்டில் போகிற பிக் பாக்கெட் அவர் ஒன்றாயிர முடியுமா? இந்த பையனை உட்காருவான், எந்திரிப்பான். ஒரு சாதாரண பெட்டி கேஸ் திருடன். ஸோ பின்புலமாக ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருக்கிறாங்க. இவர் மேலே மட்டுமே 8 கொலை வழக்குலேருந்து 52 32 வழக்கு சொல்கிறாங்க இவங்க மேலேயே, சிசிங் ராஜா மேலேயே. ஒவ்வொருத்தர் மேலேயும் எப்படி பின்னாடி இருக்குது. அப்போ அவங்கள எப்படி டீல் பண்ண முடியும்? 18-20 பேர் மேலே கூண்டாஸ் போட்டிருக்காங்க. ஏன் போட மாட்டாங்க? அவ்வளோ பேரும் ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருக்காங்க. அப்போ உடனே நாளைக்கு வெளியே வந்துடக்கூடாது. இதுக்கு ஒரு ரைவல் நடக்காது. அவங்களுடைய பாதுகாப்பு சேர்ந்தே உள்ள அடங்கி இருக்குதுல்ல. அப்போ நீங்கள் என்கவுண்டருங்கிறத நீங்கள் போலி என்கவுண்டர்னு பார்த்தா தான் என்கவுண்டர் தேவையாங்கிற கேட்பீங்க. என்கவுண்டர் வந்து பிளான் பண்ணி செய்கிறது இல்லை நான் நம்புகிறேன். ஆந்திரா பார்டரில் தேடப்படும் குற்றவாளி ஒருத்தர் இருந்தார். அங்கே வந்து பயங்கரமாக தமிழ்நாடு போலீஸும் அவர் குடும்பத்தோடு பதுங்கி இருந்தார். அங்கே வந்து பெரிய பயங்கரமாக சண்டை நடந்துச்சு. நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக செய்தி போடலாமான்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஆஃபீஸருக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன். இது இப்படி சொல்கிறாங்களே இப்படி தானே ஆகும்போது அவர் சொல்ல இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் போட்டு ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னா அது இன்னும் எஸ்கலேட் ஆயிரும். நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னதான்னு சொல்லுங்கள். நீங்கள் முன்னாடியே போட்டுத்தீங்க நான் பேசாமல் உட்காந்துருப்பேன். நான் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். இந்நேரம் வந்து நீங்கள் எஸ்கலேட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னாரு. ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கப்புறம் கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. பெரிய பிரச்சனை ஆச்சு, கைது பண்ணிட்டாங்க. அப்போ போலீஸ்காரராக இருந்தால் தான் தெரியும் அது எவ்வளோ சேலஞ்சு. அவங்க வந்து அவர் மனைவியை முன்னாடி வச்சு நிறுத்திடுவார். மனைவி முன்னாடி தான் மனைவிக்கு சேதம் வரக்கூடாது, நீங்கள் அவரை பிடிக்கணும். எவ்வளோ பெரிய சேலஞ்சு பாருங்கள். அப்போ போலீஸார் வேலை வந்து ரொம்ப கஷ்டமானது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி வேலை கிடையாது. இந்த பக்கம் கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணோம், இந்த பக்கம் எதிர்கட்சிகள் கிரிட்டிசைஸ் பண்ணும், இந்த பக்கம் காமன் மேன் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அந்த பக்கம் பயங்கரவாதியோட உள்ளே ஒரு 4 கருப்பாடுகள் இருப்பாங்க. இத்தனையும் ஹேண்டில் பண்ணி ஒரு 4 நல்ல போலீஸ் இருக்குது. எவ்வளோ சேலஞ்சான விஷயம் தெரியுமா? ஸோ ஒரு கன்க்ளூஷனுக்கு போவேனா இது வந்து ஒரு போலி என்கவுண்டர்? நான் கன்க்ளூஷனுக்கு போல. நீங்கள் எப்படி பண்ணுறேன்? நான் வந்து அந்த கன்க்ளூஷனுக்கு போல. நான் போலி என்கவுண்டர் நினைச்சா தான் இது தேவையா வேண்டாமான்னு சொல்லுவேன். இது ஒரிஜினல் என்கவுண்டர் நான் நம்புகிறேன். போலீஸோட வெர்ஷனை நான் ஏற்கிறேன். எனக்கு அதில் டவுட்டே கிடையாது. இவ்வளோ நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. இப்போ ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பௌர்ணமி திதி எப்போதுமே அவிட்ட நட்சத்திரத்துல மட்டும்தான் வரும். கலை தொழிலில் உள்ளவர்கள் அனைவருமே இந்த ஆவணி அவிட்டத்தின் போது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.